let functions p1 of x and p2 of x in L of y is equal to y double dash plus p1 y dash plus p2 y equal to 0, x belongs to I. Equation 1. Be defined and continuous on an interval I. Let pi1 pi2 be two linearly independent solutions of this one existing on I containing a point x0. Then Wronskian of pi1 pi2 is equal to exponential of minus integral x0 to x p1 of x dx into Wronskian at x0 is known as Abel's theorem. இதை நம்ம Abel's theorem சொல்வோம். ஓகே, இது ரெண்டும் சொல்யூஷன்ஸ். எதோடைய இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸு பி டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூஸ் ஆன் அன் இன்டர்வல் ஐ. இந்த ஐயில் டிஃபைன்ட் ஆகிருக்கு, கண்டினியூஸாகவும் இருக்குது. இந்த pi1 pi2ன்றது டூ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ். எதனுடையது? இதனுடையது. ஓகே, existing on I containing a point x0. Then Wronskian of pi1 pi2 is equal to exponential of minus integral x0 to x p1 of x dx into w of the Wronskian of pi1 pi2 at x0 is known as Abel's theorem. அடுத்து பாருங்க, in Jn of x is the Bessel's function of order n, then which one of the following is false? Jn of x into the Bessel function of order n. Bessel's function நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஆர்டர் n இருக்கிற Bessel's ஃபங்க்ஷனில் கீழே வர 4ல் எது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் இதில் ஃபால்ஸ். இந்த பெசல்ஸ் நிறைய நான் கொடுத்து வச்சுருக்கேன். பெசல்ஸ் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் இதெல்லாம், இந்த எல்லா ரிசல்ட்ஸும் நல்லா தரவாக ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு படிச்சிருங்க. ஒன்று விடாதீங்க, பக்காவாக கொடுத்து வச்சுருக்கோம் மெட்டீரியல் வாங்கி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய படிக்க வேண்டியிருக்கு. மற்ற எல்லாமே ட்ரூவா சார்? எஸ், மற்ற எல்லாமே ட்ரூ. இதெல்லாம் பெசல்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் என்னுடைய முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், ப்ராப்ளம் ஒன்று. பிஜிடிஆர்பி 2012-2013 கேட்ட முக்கியமானது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இஃப் y1 of t equal to sin t and y2 of t equal to 1 minus t are solutions of a second order differential equation, then the Wronskian of y1 and y2 is இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Wronskian நமக்கு கண்டுபிடிக்க சொல்லி ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஆனாலுமே இதை மீண்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற y1 என்னென்னு எழுதிக்கிறேன். y1 equal to sin t, y2 equal to 1 minus t. இப்போ y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் y1 dash equal to sin t டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos t, y2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் y2 dash equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 minus 1, இந்த t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இது -1 டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் t பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட், இங்கே -1 வந்துடும். இப்போ Wronskian of y1 y2 கேட்குறாங்க. is equal to modulus y1 y2 y1 dash y2 dash. ஓகே, இதில் போடுறோம். y1 வந்து sin t, ஜஸ்ட் வேல்யூஸ் கரெக்டாக போடுறோம். y2 வந்து 1 minus t, y1 dash வந்து cos t, y2 dash வந்து -1. ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 into sin t minus sin t. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் நம்ம போட்டுக்கணும். 1 minus t into cos t, 1 minus t into cos t. ரைட், இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த மைனஸ் sin t அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸை 1 minus t-க்குள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். இது t minus 1 ஆகிடும் இன்ட்டு cos t. ஸோ ப்ளஸ் டேர்மை முதல்ல எழுதிக்கிறேன். t minus 1 cos t minus sin t. ஓகே, இப்படி வந்து நிற்குது. ஸோ Wronskian வந்து 4 ஆன்சரில் எதுன்னு பாருங்கள். t minus 1 cos t minus sin t. Option C. Right?